வணக்கம். உயிர்மை செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. நாம் தமிழர் கட்சி சார்பில் திமுக அரசை கண்டித்து தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாம் தமிழர் கட்சியின் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை ஒன்றிய தலைவர் சேவியர் குமார் படுகொலையை கண்டித்தும், படுகொலைக்கு காரணமான குற்றவாளிகள் அனைவரையும் உடனே கைது செய்ய வலியுறுத்தியும், 2 பெண் பிள்ளைகளோடு கணவனை இழந்து வாடும் சேவியர் குடும்பத்திற்கு ரூபாய் 2 கோடி இழப்பீடும், சேவியர் குமார் அவர்களின் மனைவிக்கு அரசு வேலை வழங்க வலியுறுத்தியும், குற்றவாளிகளை கைது செய்யாத காவல்துறையையும் திமுக அரசையும் கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு மண்டல செயலாளர் அண்ணாதுரை தலைமை தாங்கினார். தருமபுரி கிழக்கு மாவட்ட தலைவர் சந்தோஷ்குமார் மற்றும் மாவட்ட செயலாளர், பொருளாளர்கள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். திராவிட அரசு ஊழலை எதிர்த்து கேள்வி சித்திரம் வெளியிட்ட காளியப்பனை நள்ளிரவில் கைது செய்த திமுக அரசு கன்னியாகுமரி சேவியர் குமாரை படுகொலை செய்த ரமேஷ் பாபுவை கண்டுபிடிக்க வக்கில்லையா? சேவியர் குமார் என்ன செய்தார்? முறையற்ற நிர்வாகத்தை தட்டி கேட்டால் குற்றமா? செய்யும் வரை இந்த ஆர்ப்பாட்டம் தொடங்கும். குற்றவாளிகளை ஆர்ப்பாட்டம் நாம் தமிழர் நடத்துகின்ற கண்டன ஆர்ப்பாட்டம். கன்னியாகுமரி சேவியர் குமாரை பட்ட பகலில் கொலை செய்த கைவர்களை கைது செய். கண்டன